புதுவிதமான ஆன்லைன் மோசடி யாரை குறி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களை குறி வச்சு. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆன்லைன் மோசடியெல்லாம் தெரியாது, விழிப்புணர்வு இருக்காது. ஏன்னா அவங்களோட பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக அவங்களுக்கு இல்லா நிலை இருக்குது. அந்த இல்லா நிலையில் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் அந்த பணத்தையும் அந்த கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு மோசடி கொண்டு இப்போ ஆன்லைனில் புதுவிதமாக ஒரு மோசடி பண்ணுறாங்க. அது என்னன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு பிள்ளைய ஒரு பொண்ணு 10 இல்லை ஒரு பையன் 12 இப்படி படிக்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கு இவங்கள தான் டார்கெட்டு அந்த மோசடி கும்பலுக்கு. இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் உங்கள் பேரை சொல்லி, உங்கள் பையனோடையோ உங்கள் பொண்ணுடைய பேரை சொல்லி, இந்த மாதிரி 10th படிக்கிறாங்க உங்கள் பொண்ணு, இந்த மாதிரி இந்த குரூப் எடுத்துக்காங்க, அவங்களுக்கு நல்லா படித்து மார்க் எடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்துருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்பில் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. அதனால உங்கள் யூபிஐ உங்களோட டீட்டெயில் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு யூபிஐ கோடு அனுப்புகிறோம். அந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் எப்படி இப்போ ஜிபேயில் போய் ஒரு கடைக்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஸ்கேன் ஆகுமோ, அதேமாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஸ்கேனர் எடுக்கிறோம், நீங்கள் அனுப்புனோம்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்படின்னா, அந்த சொல்கிறவங்கெல்லாம் உங்களோட ஃபோனில் கால் பண்ணி சொல்கிறவங்க அந்த மோசடி கும்பல் பேர் வழி அப்படின்னா பியூரிஃபைடாக ட்ரைனிங் எடுக்கக்கூடியவங்க. அதனால் நீங்கள் நம்புகிற மாதிரி தான் உங்கள்கிட்ட ஃபோன்லேயே பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஆர்வக்கோளாறுல என்ன பண்ணுவீங்க? ஆர்வக்கோளாறுன்றதோட ஒரு பொருளாதார அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளோட வாழ்வுக்கு தானே அப்படின்ற ரீதியில் பெற்றோர்கள் நீங்கள் ஒரு ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமான விஷயமா இருந்தாலும் உங்களை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஸ்கூலுக்கு சொல்லுவாங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்கூல்லேருந்து வந்துடும், பிள்ளைகளுக்கு தெரியும். சப்போஸ் இதெல்லாம் இல்லாத பட்சத்துக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய கும்பல் கால் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் பதிலோ ஏதோ பண்ணிடாதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூலில் போய் தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணுங்க. யாரும் போய் வாலண்டியாக மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கேன் பண்ணவொன்னே அவங்க அமௌண்ட் உங்களுக்கு வராது. உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ, அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் இருக்கோ, இப்போ 50,000 48,000 ஒரு 500 கூட இது இருந்தாலும் அவங்க அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு அது போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுறது, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, திருப்பி அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி மேக்ஸிமம் 1 or 2% திருப்பி கிடைக்கணும். பாதி பேரோட தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால் உங்களோட பணத்தையும் உங்களோட நேரத்தையும் உங்களோட மன நிம்மதியும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். நன்றி.